கட்டி வந்தவளை தலைக்கு மேலே தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி எழுவது, உள்ளங்கை கடந்து எங்கோ அழகிய நிமிடங்களை மெல்லச்சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே. எங்கேயும் ஓடி போயிட்டாளா? ஏய், தேவையில்லாம பேசாத. ஏய், கல்யாண பொண்ணை பானோன்னு மாத்தி மாத்தி கண்ணை கசக்கிட்டு இருக்கீங்க. ஓடி போயிட்டாளான்னு கேட்டதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. எல்லாரும் கேட்டுக்கோங்க, கல்யாண பொண்ணை காணோமா காணோமா காணோமா. சொல்றேன் நெடுவலி, என்னத்தையாவது உளராத. நெடுவலி, விளையாடாதம்மா. என்னம்மா பேசுற நீ? பொண்ணோட காரியம்மா. விளையாடல மாமா, நிஜமாவே அம்சிகுந்தானிய காணோம். நாங்க மண்டபத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அவளை காணோம் மாமா. அம்சா, தம்பி தம்பி எந்திரிக்காதீங்க, உட்காருங்கப்பா. மனமேடையில உட்கார்ந்தவர் தாலி கட்டாம எந்திரிக்க கூடாது. நம்ம என்ன ஏதுன்னு பாப்போம். என்னங்க பேசுறீங்க நீங்க? என் பிள்ளைய அலங்காரம் பண்ணி சிங்காரிச்சு மூக்கறுத்தது மாதிரி இப்படி கூட்டி கொண்டு வந்து மனமேடையில அக்னி முன்னாடி உட்கார வச்சுட்டு இப்ப பொண்ணை காணோம்னா என்னங்க அர்த்தம்? ரஞ்சிதம், பொறுமையா இருமா. என்னங்க, கல்யாண பொண்ணை காணோம். நம்ம வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி நம்ம வீட்டு மருமகளை காணோம்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன். பொறுமையா இருக்க சொல்றீங்க? நம்ம பிள்ளையோட நிலைமை கேள்விக்குறியா இருக்குங்க. நம்ம பிள்ளையோட வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போய் நிக்குது. எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? நெடுவலி, எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? எங்கடி போனா? பெரியம்மா, எங்களை போல அவளும் பொண்ணு இருக்கான்னு தேடி போனவதே. உங்களை காட்டி அவளுக்கு தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மாடன்னு சேலையை கட்டி விட்டுட்டு ஊக்க எடுத்துட்டு வரமுன்னு உள்ள கொண்டு போய் வச்சுட்டு வந்தவதே. திரும்பி வந்து பார்த்தா பொண்ணை காணோம்னு சொல்ற. என்னத்த சொல்ல, என்னத்த நினைக்க? பாவம், அவ மட்டும் என்ன செய்ய முடியும்? நேத்து ராத்திரி புறம் குடிச்சிட்டு என்ன அசிங்கப்படுத்தினது பத்தாம இன்னைக்கு பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கிறாம அவளை தொலைச்சிட்டு இப்படி குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டியே. நீலாம் என்னைக்கு தாண்டி திருந்த போற? என்னங்க, நான் என்னங்க பண்ணேன்? நான் போய் பார்க்கும்போது அம்சிகுந்தானி ரூம்ல இல்லைங்க. எனக்கு உங்களை மாதிரி தானங்க இருக்கும். அம்சா எங்க போனான்னு எனக்கு மட்டும் எப்படிங்க தெரியும்? தம்பி, நீங்க சும்மா இருங்கக்கா. எப்போதுமே எல்லாத்துலயும் எல்லா விஷயத்திலயும் விளையாடுத்தணும். நீ எப்பதாண்டி திருந்த போற? எப்பதான் நீ ஒழுங்கா குடும்ப பொம்பளையா இருக்க போற? நீலாம் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்ல. கல்யாண பொண்ணை தொலைச்சிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க நீ. அம்சா மட்டும் கிடைக்கல, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதாமா? நெட்டப்பா, மாப்பிள்ளைய மனமேடை விட்டு எந்திரிக்க வேணான்னு சொல்லுங்கம்மா. அம்சாவுக்கு நம்மளை விட்டு வேற யாருமா இருக்கா? அவ எங்கேயுமா போறா? எப்படியும் இந்த மண்டபத்துல தான் இருப்பா. நான் எங்கன்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேம்மா. நீங்க அது வரை கவலைப்படாம இருங்கம்மா. நீங்க மண்டபம் பூரா நான் தேடி பார்த்தேன். நீ பேசாத நெடுவலி. இருக்கிற ஆத்திரத்துக்கு இதே இடத்துல உன்னை வெட்டி போட்டுட்டு போயிருவேன். கல்யாண பொண்ணு கூடவே இருந்து அவளை கூட்டிட்டு வரதை விட்டுட்டு அப்படி என்ன உனக்கு வேலை? ஏதாவது பேசாத சொல்லிட்டு நான் போய் அம்சாவை கூட்டிட்டு வர்றேன். தாங்க தாங்க பாரங்கள் காலம் தந்தவை. இது என்னடி கூத்தா இருக்கு? அவதே நான் மண்டபம் தேடி பார்த்துட்டேன், கல்யாண பொண்ணை காணோம்னு சொல்ற. இவன் என்னமா பார்மாலிட்டிக்கு வாங்கி வர அரைஞ்சிட்டு நான் போய் பொண்ணை குட்டி ஆரம்பிட்டு போறேன். அங்க இல்லாத ஒண்ணு எங்க இருந்து வருவாளா? வானத்தை பொத்துக்கிட்டா குதிச்சு வருவா? பங்கசா, ஒரு குடும்பம் வேதனைப்பட்டு இருக்கையில இப்படியா பேசுறது? அதானே பார்த்தேன். என்னடா அந்த ஜால்றாங்களெல்லாம் ஆளை காணுமே நினைச்சேன். ஏன் முட்டைக்காரத்தா, அவதான் எங்கேயோ எவன் கூடயோ ஓடி போயிட்டான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு நீ ஜால்ரா தட்டிக்கிட்டு சிங்சா அடிச்சுக்கிட்டு வர்ற? கிண்டலையில சொல்ற ஓடி போயிட்டாளா? அட ஆமா சௌமியாக்கா, இந்த மாப்பிளக்கார பையன் நல்ல வசதியான வீட்டுக்காரவங்க. வசதியான வீட்டுல கல்யாணம் பண்ண போறமேன்னு அப்படியே மினுக்கா பகட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு தெரிஞ்சா. இப்ப அவனை விட யாராவது பணக்கார பார்ட்டி கிடைச்சிருக்கும். உடனே இவனை விட்டுட்டு அவன் கூட ஓடி போயிட்டாலோ என்னவோ. இல்லைன்னா இப்படி கல்யாணத்தன்னைக்கு ஓடி போகணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு? ஒரு வார்த்தை யாராவது அம்சா பத்தி தப்பா பேசுனீங்க, இங்கனக்குள்ள நடக்கிறது வேற யாருக்கும் சொல்லிட்டேன். ஏன் அம்சா பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? அவ ஓடி போயிட்டானே நீங்க பாத்தீங்களா? தம்பி, அங்கிள், இன்னும் யாராவது எங்கேயாவது அம்சா பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினாங்க, அவங்கள வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன் சொல்லிட்டேன். யாராவது என் அம்சாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இவா, கல்யாணத்தன்னைக்கு முகூர்த்த நேரத்துல பொண்ணை காணோம்னா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. அதுக்காக நீ இப்படி கத்துவியா? அம்மா, அதுக்காக அம்சாவை என்ன வேணா சொல்லுவாங்க, நான் பாத்துட்டு இருக்கணுமா? சரிடா, அவங்க சொன்னது தப்பாவே இருக்கட்டும். இப்ப அம்சா எங்க? அத முதல்ல சொல்லு.
அதாம்மா எனக்கும் தெரியல. இந்த நேரத்துல அம்சா எங்க போயிட்டான்னு எனக்கும் ஒண்ணும் புரியல. தேடி பாப்போமா, அம்சா எங்க இருக்கான்னு தேடி பாக்குறேன். ஜீவா, அம்சா வெளியில போக வேண்டிய தேவையோ அதுக்கான அவசியமோ எதுவுமே இல்ல. அதுலயும் முகூர்த்த நேரத்துல அவ எங்க போயிருக்க போறா? இந்த மண்டபத்துல எல்லாரும் கல்யாண வேலையா அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது ஒருத்தர் தெரிஞ்சுட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாரையும் மீறி அம்சா வெளியில போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முதல்ல நீ கொஞ்சம் பொறுமையா இருமச்சான். ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடு. அம்சா என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் உடனே தேடி கண்டுபிடிச்சு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அவ எங்கடா போயிருக்க போறா? எங்கேயும் வெளியில போக வாய்ப்பு இல்லைன்னு தாண்டா நானும் சொல்றேன். ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடு. நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு இல்லைன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது பார்த்து நான் உனக்கு அம்சா எங்க இருக்கான்னு சொல்றேன். ஒரு 10 மினிட்ஸ் நீ மேடையை விட்டு இறங்காம இல்லடா ப்ளீஸ்டா. ஆமாப்பா தம்பி, மணமேடையில ஏறி அக்னி சாட்சியா மந்திர ஓதிட்டு நீங்க கீழே இறங்குறது அவ்வளவு நல்லா இருக்காதுப்பா. நீங்க மேடையிலே இருங்க. அம்சா எங்க இருக்கான்னு நாங்களும் தேடி பாக்குறோம். ஐயா, புள்ள எங்கேயா போயிருக்கேன்? மண்டபத்துல எல்லாரும் எல்லா இடத்துல இருந்துகிட்டு தானே இருக்கேன். தெரியல சுப்பிரமணி, ஆனா ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. என்னன்னு முதல்ல உடனடியா கண்டுபிடிக்கணும். பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை, வயசு பிள்ளைய அப்படியெல்லாம் நம்ம அசால்ட்டா விட்டுற முடியாதுப்பா. என்ன ஏதுன்னு உடனே இதை தீர விசாரிச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அம்சா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும். இந்த முகூர்த்தத்தை தவறுனால அடுத்த முகூர்த்தம் இருக்கு. அந்த முகூர்த்தத்துல இவங்க 2 பேருக்கும் சாம்னு கல்யாணத்தை நடத்த வேண்டியது நம்ம பொறுப்பு. வா சுப்பிரமணி, போய் தேடி பார்த்துட்டு வருவோம். ஆமாங்க டவுசரியா, 8 to 9 முகூர்த்தத்தை தவறினாலும் 10 to 11 ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அந்த நேரத்துல கூட நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீங்க கொஞ்சம் வெளியில எல்லாம் தேடி பாருங்க. நான் போய் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா விக்கி, நீ போய் சிசிடிவியை செக் பண்ணு. சுப்பிரமணி, நீ மண்டபத்துக்கு உள்ள ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பாரு. அடுப்படியில இருந்து பாத்ரூம் வரைக்கும் ஒரு இடம் விடக்கூடாது. நான் போய் வெளியில உள்ளவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சு ஏதாவது கார் வண்டி நிக்கிதான்னு பாத்துட்டு வரேன். சரி டவுசரையா, நான் உள்ள பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. அவட இந்த மண்டபத்தோட ஆபீஸ் ரூம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் வந்து காட்ட முடியுமா? தல வாங்க தல, நான் காட்டுறேன் தல. என் தங்கச்சி அம்சாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த தாயிலா பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன் தல. வாங்க தல, அம்சாவை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே தீரணும். வாங்க பவாட. கிளம்புறேன் டவுசரையா. போய் செக் பண்ணி பாருப்பா விக்கி. எம்புட்டோ கஷ்டத்துல என் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுக்கணுமே இந்த உசுரை காவ வச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நல்லது நடக்க போற நேரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட நடக்கல சாமி. மனமேடைய வெட்டு மட்டும் இறங்கிடாதப்பா, நீ நல்லா இருப்ப. இறங்கிடாத தம்பி, இறங்கிடாதப்பா. பாத்தியாடி ரஞ்சினா, பாத்தியா? அடுத்தவளை நம்பி சொந்த ரத்தத்தை அறுத்து விட்டுட்டு போனீங்களே, இப்ப எந்த நிலைமையில நிக்கிறேன்னு பாத்தியா? நாங்களே பல டென்ஷன்ல இருக்கோம், நீங்க வேற சும்மா இருங்கம்மா. டென்ஷனுக்கு ஆளாக்குனது ஆறுடி இல்ல யாரு? நான் ஆளாக்குனேன். இந்த நிக்கிறானே குறப்பைய வேஷம் போட்டுக்கிட்டு இந்த பைய தானடி உன்னை இந்த நிலைமையில கொண்டுட்டு வந்து வச்சிருக்கேன். என் மயன் ஆசைப்பட்டுட்டேன், என் மயன் விரும்பிட்டியா, என் மயனுக்கு பிடிச்சு போச்சுன்னு எல்லாம் மயனுக்காக உருகி இன்னைக்கு எந்த நிலைமையில வந்து விட்டுருக்கான்னு பாத்தியில. மணமேடு வரைக்கும் கூட்டி கொண்டு வந்து விட்டுப்புட்டு எவனோ ஒருத்திய இழுத்துப்புட்டு ஓடி போயிட்டான். இன்னைக்கு யார் அசிங்கப்பட்டு நிக்கிற? நீனும் உன் குடும்பமும் தானே. இன்னைக்கு யாருக்கடி வலிக்குது? ரத்தமான எனக்கு தானடி துளிக்குது. ஜன்ம ஜன்மங்கள் ஒன்றாக நாம் நிறுத்துடா. சும்மா இவங்களையும் அரட்டி அம்மாசி உடிக்கிறது மாதிரி இந்த அலங்காநல்லூர் காரியை அரட்ட முடியாது பாத்துக்க. எந்த நிலைமையில கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போயிருக்கா, இன்னமும் அவங்களுக்காண்டி ஏத்துக்கிட்டு நீங்க அம்மாச்சிய ஒர்றிய அம்மாச்சி. ஒழுங்கா இப்பவே ஊன்னு சொல்லு. என் பேத்தி கயல்வெளிய கொண்டுட்டு வந்து இதே மேடையில அடுத்த முகூர்த்தத்துல உன் கழுத்துல தாலி வாங்க வைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கட்டிக்கிறியா? என்ன ஆனாலும் எண்ணம் மாறாதே. என்னம்மா பேசுறீங்க? பெரியவங்க மாதிரி கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அதே பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையை பத்தி தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன், வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கேன். என் பேத்திய கருவறுத்துட்டு இன்னைக்கு எவ்வளோ ஒருத்திய கை பிடிக்கிறதுக்கு வந்து நிக்கிறானே இவன் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்டயா பேசிக்கிட்டு இருக்கேன்? பொண்ணத்தை விரட்டி கூட்டி விட்டுட்டு கூடி உட்கார்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இப்ப என்ன பேச்சு உங்களுக்கு? பொண்ணை கூட்டிட்டு வந்து மேடையில விட்டுட்டு அப்புறம் கேளு என்கிட்ட, உனக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப நான் என் பேரங்கிட்டையும் என் மககிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வராத குறுக்க. அம்மாச்சி, எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் அம்சாவை தவிர வேற எந்த பொண்ணையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது? உனக்கு என்ன புரியாதா? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா வந்து பேசுறேன். பணக்கார இடத்துல சம்பந்தம் பண்ண போறோமேனு இவங்கெல்லாம் குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவ 10 மணிக்கும் 11 மணிக்கு எவ்வளோ ஒருத்தன் கூட வந்து வண்டியில இறங்குவாளாம்ல. இப்பத்தானே சேரி எல்லாம் வெளியில வருது. அது மாதிரி எவனை கூட்டிக்கிட்டு எங்கிட்டு போனாலும் உன்னைய காட்டி பணக்காரனும் உன்னைய காட்டி அழகானவனு எவனாவது மாட்டிருப்பியான். உடனே உன்னைய விட்டுவிட்டு கல்யாணத்தன்னைக்கு சொல்லிக்கிறாம அவன் கூட ஓடி போயிருப்ப. இன்னைக்கு நீ ஏண்டா தனிமரமா நிக்கணும்? என் பேத்திய கூட்டியாரன் கல்யாணம் பண்ணி சாம் அவ கண்ணு முன்னாடி சந்தோஷமா வாழு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அம்மாச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். இதே இடத்துல அருவாள் எடுத்து வெட்டி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ வெட்டணும்னா முதல்ல தேடி கண்டுபிடிச்சு அந்த ஓடுகாலிய வெட்டு. ஏன் அம்மா கிட்ட என்னடா எதிரிக்கிட்டு இருக்க?
அம்மா என்னடா அம்மா? அம்மாச்சி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா உங்க ஹம்சாவை தப்பா பேசுறாங்கம்மா. கையில் வெளியே கல்யாணம் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. அது தப்பு இல்லையா? காதலிச்சவனை விட்டுட்டு கல்யாணத்தன்னைக்கு எங்கேயோ ஓடி போனவளை விட காதலுக்காக காலம் பூரா காத்துட்டு இருக்கேன்னு என் தம்பி மகன் உனக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா கசக்குது? காணும் கனவெல்லாம் என்றும் நீதானே. சாவாரு பாயிண்ட. டவுனுக்கார பொம்பளைனா டவுனுக்கார பொம்பளை தாண்டியா? எப்படி பாயிண்ட புடிச்சு பேசுறா பாத்தியா? இந்த பொம்பளை இப்ப இவ்வளவு தெளிவா பேசுது. அப்புறம் ஏமா இந்த மாதிரி சாக்கடை குடும்பத்துல வந்து சம்பந்தம் பண்றேன்னு வந்துச்சு? என்ன நேரமா கிரகமா? யாரு கிரகம் யார விட்டுச்சு? அந்த பையனே இப்படி அந்த புள்ள வினாடியே தெரிஞ்சிருக்கேன்ல. அவன் தே லவ் பண்றோம்னு கொண்டு வந்து இழுத்து விட்டுட்டானோ என்னவோ. இன்னைக்கு அவ லவ்வுக்கிட்டு போயிருச்சு. சே, நான் கூட அம்சா ரொம்ப நல்ல பொண்ணு, கிராமத்து பொண்ணுங்க, அதுலயும் அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு, நல்ல ஒழுக்கமான பொண்ணா இருக்கும். அதுவாவே படிச்சு அதுவாவே வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு நல்ல மனசுக்கு பிடிச்ச பையனை விரும்பினாலும் வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்றாளேன்னு பெருமைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சந்தோஷமா வந்தேன். இங்க வந்து பார்த்தா இப்படி இருக்குதுங்க. அக்கேங்க, இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. சௌமியா, அங்கேதே நீ தப்பு பண்ற. கிராமத்துல இருக்கிறவங்க அந்த காலத்துல மாதிரி ஒழுக்கமான பிள்ளைகளாத்தே வளர்க்குறாங்கன்னு யாரு சொன்ன? அது டவுனுக்கார பிள்ளைகளை விட தருதலையா தெரியுது. டவுன்ல இருக்கிற பிள்ளைய கூட நான் இப்படித்தேன்னு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிக்கிறேன். ஆனா அந்த பட்டிக்காட்டுல வளர்க்குற ஆளுகளே என் மகளை போல உண்டா, என் தங்கத்தை போல உண்டா, என் ராசாத்திய போல உண்டான்னு சொல்லி 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 அந்த பிள்ளைகளை படுத்துற பாடு இருக்கே. ஐயோ, டவுனுக்காரியிலே தோத்து போற அளவுக்கு இவளுக தான் சிரிச்சு போய் திரிறாளுக. சிரிக்கிய பங்கசா, நீனு ஒரு புள்ளைய பெற்றிருக்க. உன் புள்ளையும் ஒரு பொம்பளை புள்ளைய வச்சிருக்கான்ங்கிறத மறந்துட்டு பேசாத. உன் குடும்பத்திலயும் 1க்கு 4 பொம்பளை புள்ளைய வளர்த்தானே செய்யுது. இப்படி நாக்குல பல்ல போட்டு பேசுறியே, நீலாம் நல்லா இருப்பியா? ஏங்க, பெரியம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நாங்கெல்லாம் டவுன்ல இருக்கிறதுனால கிராமத்துல உள்ள பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்கும், ஒழுங்கா இருக்கும், குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சு காப்பாத்தும், மாமியார் மாமனாரை மதிக்கும், புருஷனுக்கு நல்ல ஒழுக்கமான பொண்டாட்டின்னு பேர் எடுத்து கொடுக்கும்னு நினைச்சுதான் கிராமத்து பொண்ணுங்க வேணும்னு கல்யாணம் பண்ணிட்டு போறோம். இங்க உள்ள பிள்ளைங்க இப்பவே இப்படி இருந்துச்சுன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எல்லாமோ இருக்குமோ யாருக்கு தெரியும்? நல்ல வேலை இந்த அம்மா வீட்டுக்காவது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி போயிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடி போயிருந்தா அவங்க நிலைமை என்ன இருக்கும்? ஐயோ, நினைச்சு பார்க்கவே பக்கு இருக்கு. வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம். அம்சாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ எப்பேற்பட்ட பிள்ளைன்னு தெரியுமா? 4 பேரை பார்த்து ஒழுக்கம்னா என்னன்னு அவகிட்ட இருந்து கத்துக்கறணும். இந்த ஊருக்கே ஒரு ஒழுக்கமான பிள்ளைன்னு பேர் எடுத்து கொடுத்தவ அவ. 4 பேரோட பிள்ளைகளை நல்ல நிலைமையில வளர்க்கணும்னா அதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தவ அம்சா. அப்பேற்பட்ட பிள்ளைய பார்த்து இப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறியே? பேசாதிய மைனி, அண்ணன் பொண்டாட்டியாச்சின்னு பாக்குறேன். இல்லைன்னா அவளை பேசின நாக்கு அழுகி போயிடும். என்ன நிகிலி, வார்த்தை எல்லாம் தடிக்குது? வாய் திமிரு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சோ? ஏன் வச்சுக்கங்களே, யாரு வேணான்னு சொன்ன? அம்சாவுக்கு யாருமே இல்ல, அவளுக்கு ஒண்ணுனா என்னன்னு கேட்க நாதி இல்லைன்னு தானே இப்படி பேச்சு பேசுறியே? அவளுக்கு ஒண்ணுனா ஓடி வந்து நிக்கிறதுக்கு இந்த ஊரே இருக்கா. அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு அடுத்தவங்க கிடையாது. அம்சா எங்க வீட்டு பிள்ளை. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் அவளை யாராவது ஏதாவது பேசினாலும் நாங்க நின்று என்னன்னு கேட்போம். அம்சாவை பேசின பேச்ச வாயில வச்சுக்கிட்டு இங்கனக்குள்ள நிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல. அதான் கல்யாணம் இல்லைன்னு ஆயி போயிருச்சுல. பேசாம இடத்த காலி பண்ணிட்டு ஊரை பார்த்துட்டு போங்க. கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் வந்து கல்யாணத்துல அச்சர போட்டு அந்த பிள்ளைய நல்லா இருக்கணும்னு யாரு இங்க அழுதுகிட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்க? கிளம்புங்க முதல்ல. முறைப்பத்தி அம்மா அந்த அன்னைக்கிளிக்கு 10 காசை கண்ணுல பார்க்கவும் யாரையும் மதிக்காம எப்படி வச்சு பார்க்காம பேசுறான்னு பாரு. சொந்த அண்ணன் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம சபையில வச்சு இப்படி அசிங்கப்படுத்துறா. இவெல்லாம் ஒரு பொம்பளை. சீ. ஆமாடி அம்மா, அவ பொம்பளை இல்ல, நீங்க தான் பொம்பளை. இந்த ஊரே இப்படிதான் இருக்கும் போல் இருக்கே. இது ஒரு கல்யாணம்னு இதுக்கு நான் பட்டு கட்டிக்கிட்டு கிளம்பி வந்தேன் பாரு. என்னைய சொல்லணும். ரோகேத் சௌமியா இருப்பா. பெரியமா, அவளுங்க அசிங்கப்பட்டு நிக்கிறது பத்தாம நம்மளையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறாளுங்க. இந்த மாதிரி சாக்கடை குடும்பத்துக்கிட்ட எல்லாம் நமக்கு சவகாசம் கிடையாது. நான் முதல்ல ஏன் மரியாதையை காப்பாத்திக்கிட்டு கிளம்புறேன். இது ஒரு கல்யாணம், இதுக்கு ஒரு மண்டபம். ரோகேத் எங்க இருக்க? ரோகேத், இவெல்லாம் நாளைக்கு மயனுக்கு கல்யாணம் முடிச்சு மருமக எடுத்து குடும்பத்தை நல்லபடியா நடத்தவ. இவ ஒரு மாமியான்னு இவளை எடுத்து காட்ட மருமக வந்து இவ வீட்டுல குடும்பம் என்ன நல்ல பொம்பளடி இவ. ஜீவா மச்சான், அம்சா கிடைச்சலடா. ஃபுட்டேஜ் பாத்தியா? என்னாச்சுடா? தம்பி, அம்சாவை கூட்டிட்டு வரணும்னு போனியே, புள்ள எங்கப்பா? மச்சான், சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லாவே செக் பண்ணிட்டேன். அம்சாவை யாரோ கடத்தி இருக்காங்கடா. என்னடா சொல்ற? கடத்தி இருக்காங்களா?
ஆமா மச்சான், பிளான் பண்ணி வெளியில வண்டி போட்டு கிட்டத்தட்ட 2 நாளா வாட்ச் பண்ணி அம்சாவை சமயம் பார்த்து கடத்திருக்காங்க. ஆனா யாரு என்னன்னு ஃபுல்லா ஃபேஸ் தெரியல மச்சான். ஆனா இது பிளான் பண்ணி கடத்தின கிட்னாப் தாண்டா. அத்தி நான் என்ன செய்வேன்? என் புள்ளைய கடத்திருக்காங்களா? கடத்திருக்காங்களா? அவளை கடத்தி யாரு என்ன செய்ய போறா? அவளை கடத்துற அளவுக்கு யாரு விரோதமா இருக்கா? அவளுக்கு விரோதின்னு இந்த ஊர்ல யாருமே இல்லையே. நான் என்ன செய்வேன்? அம்சா, அம்சா. மச்சான், கடத்திட்டு போகும்போது நம்ம கிச்சா கூட பாத்துருக்காண்டா. கிச்சா, கிச்சா தம்பி இங்க வா. கிச்சா, என்கிட்ட சொன்னதை தைரியமா எல்லார்கிட்டயும் சொல்லு. கிச்சா, நீ என்னடா பார்த்த? சித்தி எங்கடா? சித்தப்பா, சித்திய யாரோ வாயெல்லாம் பொத்தி கையெல்லாம் கட்டி அப்படியே தூக்கிட்டு போனாங்க. நான் பார்த்தேன். மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு ஏ சாமி, யாரையா சித்திய தூக்கிட்டு போன? நீ பாத்திய? நீ ஏன்டா வந்து எல்லார்ட்டையும் சொல்லல? நான் பார்த்தேன் அப்பதா. சித்திய பார்த்துட்டு நீங்க சித்திய விடுங்க விடுங்க சொல்லி நான் கத்துனேன். அவர் இல்ல அந்த மீசக்காரரு, நல்ல பெரிய மீச தாடி எல்லாம் வச்சிருந்தாரு. அவரு போடா, யார்கிட்டயாவது சொன்ன உன்னை கொன்றுவேன் அப்படின்னு கத்தி எல்லாம் வச்சு மிரட்டி என்னை கீழே தள்ளி விட்டுட்டாரு. எனக்கு கையில எல்லாம் அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு அப்பதா. ஜன்ம ஜன்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும். ஐயோ, இப்ப சித்தி எங்கடா? தெரியல. அந்த தாடி பசங்க 2 பேரும் சித்திய தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் கூப்பிட கூப்பிட அவங்க நிக்கவே இல்ல. கார்ல தூக்கி போட்டுட்டு கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டாங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இப்ப எங்க போய் என் புள்ளைய பாப்பேன்? யாரு கடத்திட்டு போயிருக்கா? யார் அவளுக்கு விரோதி இருக்கான்னு ஒண்ணு விளங்கலையே. நான் எங்க போய் நிப்பேன்? என் புள்ளைய நான் எப்படி காப்பாத்த போறேன்? இறைவா, அந்த தாயில புள்ளைக்கு நீ இன்னும் எம்புட்டு சோதனை எல்லாம் கொடுக்க போற. இன்னும் அவ எம்புட்டு கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க போறா. யாருக்கென்ன தீங்கு செய்தே ஏன் இந்த சோதனை? இதுக்கு மேல அவளை தேடி கண்டுபிடிச்சு என்னடா பண்ண போற? அவ என் அம்சாமா, என் உசுருமா. அவ எங்க போனானே தெரியாம நான் எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? இனிமே அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சரியா வராது ஜீவா. இதோட அவளை மறந்துட்டு ஒழுங்கா வந்து கயல்வெளிய கல்யாணம் பண்ணி வாழ்ற வழிய பாரு. எந்த சூழ்நிலையில என்னமா பேசுறீங்க? இவ்வளவு நாள் அப்ப அம்சாதான் என் வீட்டு மருமக, அவதான் இந்த வீட்டு மகாலட்சுமின்னு சொன்னதெல்லாம் பொய்யாமா? ச்சே, ஒரு சின்ன விஷயத்துல இப்படி மாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? எனக்கு என் அம்சாதான் பெருசு. அவதான் எனக்கு உசுரு. அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என் அம்சா எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு இதே மேடையில வச்சு நான் அவ கழுத்துல தாலி கட்டுறதை நீங்க பார்க்க தான் போறீங்க. விக்கி, வாடா போலாம். ஜீவா, வா மச்சான். காதல் பிரிவென்றால் உள்ளம் துடிக்கிறதே, அதை